My dear students, welcome back to Nurses Profile Channel. Medical Selection Committee ல இருந்து நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் GNM of Nursing ஓட கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுல சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, அதர் குரூப்பா இருந்தாலும் சரி, ஒகேஷனலா இருந்தாலும் சரி, உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் கோட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் யாரு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பேமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து லாகின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் இப்பதான் நீங்க புதுசா இந்த கவுன்சிலிங்க்கு GNM of Nursing பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணுங்க. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். நிறைய பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கறதுல டவுட் இருந்துச்சு. இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து அலாட்மெண்ட் அண்ட் ரீ அலாட்மெண்ட் ரெண்டுமே நடக்குது. காலேஜ் கிடைச்சவங்களும் மாத்திக்கலாம், புதுசா காலேஜும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, அதாவது 19ஆம் தேதி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா 17ஆம் தேதி 18ஆம் தேதியில ஒரு நாள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சோ GNM of Nursing ஓட சீட் வேகன்சியை பொறுத்தவரையில நமக்கு இன்னும் சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணல. பட் சீட் வேகன்சி ரிலீஸ் பண்றதாட்டு சொல்லியிருக்காங்க. சூன் என்ன செய்வாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் நிறைய சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவு கட் ஆஃப் இருந்தாலே சீட் வந்து அலாட் ஆகும். பட் எனிவே ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது டிகிரி கோர்சஸ்ல உள்ள ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா GNM of Nursing கட் ஆஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் பயப்பட வேண்டாம், தைரியமா GNM of Nursingக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்கோட கவுன்சிலிங் ஷெட்யூல் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்கை பொறுத்தவரையில ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரை நடக்குது. ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பண்ணலாம். உங்களுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு 26ஆம் தேதி வரை டைம் கொடுத்திருக்காங்க. சோ எல்லா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆல் போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ், மேல் சர்வீஸ், மேல் நான் சர்வீஸ், ஃபீமேல் நான் சர்வீஸ் எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்கான ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 250 rupees வந்து பே பண்ணணும். அதே மாதிரி நமக்கு போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூலும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கான கவுன்சிலிங்கும் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 20ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ரிசல்ட் வந்து 22ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு காலையில ஜாயின் பண்றதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி வரை கொடுத்திருக்காங்க. சோ மெரிட் லிஸ்ட்ல யார் யாருக்கு பேர் வந்துச்சோ நீங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். 250 rupees நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதுக்கான பேமெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்களே தவிர லிங்க் இன்னும் ரிலீஸ் பண்ணல. லிங்க் ரிலீஸ் ஆனோன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்றேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி கிரியேட் பண்ணி அதே லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றது ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா BSc டிகிரி கோர்சஸ்க்கு போட்ட சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ இருக்குது. அதை பார்த்து இந்த போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்க்கும் நம்மளோட போஸ்ட் பேசிக் டிப்ளமோ கோர்சஸ்க்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா எந்த ஒரு அப்டேட்டுக்கும் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.